ஈரான் அரசாங்கம் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நேற்று இரவு நடத்தி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த தாக்குதல் மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஈரான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஈரான் அரசாங்கம் எப்படி இந்த ஒரு தாக்குதலை நடத்தினாங்க, இந்த தாக்குதலுக்கு பின்னாடி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்குது, இந்த மாதிரிலாம் பிளானிங் பண்ணி இருந்திருக்காங்க, இந்த தாக்குதலினுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் விஷயமா, ஈரான் அரசாங்கம் இஸ்மாயில் ஹனியா விஷயத்தில் என்ன ஒரு தவறு செஞ்சாங்களோ அந்த தவறை ஹசன் நஸ்ரல்லா விஷயத்தில் செய்யாமல் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இஸ்ரேல் மேலே கிட்டத்தட்ட 180க்கும் மேற்பட்ட பேலிஸ்டிக் மிசைல்ஸை வச்சு ஈரான் நேற்று இரவு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்குது. ஸோ இந்த தாக்குதல் பார்த்தீங்கன்னா கடந்த ஏப்ரல் மாதம் நடத்தப்பட்ட தாக்குதலை விட ரொம்பவே ஒரு தீவிரமான தாக்குதல்னு சொல்லலாம். காரணம் என்னதான், கடந்த ஏப்ரல் மாதம் ஈரான் அரசாங்கம் இஸ்ரேலுக்கு எதிராக கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ட்ரோன்ஸு மிசைல்ஸ்ன்னு சொல்லி வச்சு அட்டாக் பண்ணாலுமே கூட அந்த ஒரு அட்டாக்குக்கு முன்னாடி அமெரிக்க அரசாங்கத்துக்கு ஒரு கிளியர் இண்டிகேஷன் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 72 மணி நேரத்துக்கு முன்னாடியே கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் இந்த டைமில் இஸ்ரேல் மேலே இப்படி தாக்குதல் நடத்த போகிறோம், இத்தனை மிசைல்ஸு ட்ரோன்ஸை பயன்படுத்தி அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. இதனால் கடந்த ஏப்ரல் மாதம் ஈரான் தாக்குதல் நடத்தின பொழுது அமெரிக்க அரசாங்கம் அவங்களோட ஏர்கிராஃப்ட் கேரியர், பிரிட்டன் அரசாங்கத்தினுடைய ஜெட்ஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையுமே எவ்வளவு க்ளோஸாக இஸ்ரேல் கிட்ட கொண்டு வர முடியுமோ அவ்வளவு க்ளோஸாக கொண்டு வந்து ரெடியாக வச்சுருந்தாங்க. இதன் விளைவாக ஈரானோட தாக்குதல் அப்படிங்கிறத பெரிய அளவுக்கு இந்த நாடுகளால் தடுத்து நிறுத்த முடிஞ்சுது. ஸோ இந்த முறையும் ஈரான் அரசாங்கம் அதே மாதிரி ஒரு விஷயத்த பண்ணதான் வாய்ப்பு இருக்குது. ஸோ முன்னாடியே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்கன்னு சொல்லி அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதிர்பார்த்த நிலைமையில், ஆனால் அதுக்கு பதிலாக ஈரான் அரசாங்கம் நேற்று நைட்டு நடந்த தாக்குதலுக்கு நேற்று தான் இண்டிகேஷனே கொடுத்துருக்காங்க. நைட்டு நடத்துறதுக்கு காலையில் தான் ஒரு இண்டிகேஷனே கொடுத்ததா சொல்லப்படுது. அதுவுமே இன்னும் ஒரு தெளிவான விளக்கம் அப்படிங்கிறது இல்லை. உண்மையிலுமே ஈரான் அரசாங்கம் தான் இந்த மாதிரி நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படிங்கிறத சொன்னாங்களா? ஸோ சில சமயம் சில நாடுகள் பண்ணுவாங்க. எதுக்காகனா, சாதாரண மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி இந்த ஒரு இடத்துல நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோம், ஸோ உங்களுடைய மக்களை எல்லாம் அங்கேருந்து எவாக்குவேட் பண்ணிடுங்க, இதெல்லாம் தான் எங்களோட டார்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஈரான் எதுவும் சொன்னாங்களா, இல்லை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸ் மூலமாக இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைச்சதா அப்படிங்கிறது கிளியராக தெரியல. ஆனால் ஏதோ ஒரு வகையில் நேற்று மத்தியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஒரு கிளியராகவே தெரிஞ்சிருக்குது, ஓகே ஈரான் அட்டாக் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுலேயும் குறிப்பாக டெல் அவீவுக்கு கிட்ட இருக்கக்கூடிய 3 ஏர்பேஸஸை ஈரான் பெரிய அளவுக்கு குறிவைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் அரசாங்கம் எதிர்பார்க்காத வகையில் டெல் அவீவை சுற்றி இருக்கிற ஏர்பேஸ் மட்டும் இல்லைங்க, இஸ்ரேலினுடைய தெற்கு பக்கமாக இருக்கக்கூடிய மற்ற ஏர்பேசஸ், மிலிட்ரி ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லி ஓவராலாக இஸ்ரேலில் இருந்த பல இராணுவ தளங்கள் மீதும் ஈரான் அரசாங்கம் தாக்குதலை நடத்தியிருந்திருக்குது. சரிப்பா, இந்த தாக்குதலில் இஸ்ரேலுக்கு ஏதாச்சும் டேமேஜ் ஏற்பட்டுச்சா, அவங்களுடைய இராணுவ தளங்கள் தகர்க்கப்பட்டுதா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன சொல்கிறாங்கன்னா, மோஸ்ட்லி இந்த தாக்குதல் எல்லாத்தையுமே நாங்கள் தடுத்து நிறுத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க தடுத்து நிறுத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மிங்க. ஸோ நம்ம எல்லாருமே ஃபுட்டேஜஸே பார்த்துருப்போம். ஈரானோட பல மிசைல்ஸும் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை ஈஸியாக பிரேக் பண்ணிவிட்டு இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தினதை, பல இடங்கள்லையும் வெடி சத்தம் கேட்டதை தெளிவாகவே பல மீடியாஸும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நிறையா இடத்துல தாக்குதலை சக்ஸஸ்ஃபுல்லாக ஈரான் நடத்தி முடிச்சிருந்துருக்குது. ஸோ கடந்த ஏப்ரல் மாதம் மாதிரி இல்லாமல் ஈரான் அரசாங்கம் பார்த்திங்கன்னா இந்த முறை பேலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஈரானோட இன்டென்ஷன் ரொம்பவே கிளியர். கடந்த ஏப்ரல் மாதம் ஈரான் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தின பொழுது இஸ்ரேலுக்கு எந்த வகையிலும் டேமேஜ் பெருசாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால முன்னாடியே ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுறது மட்டும்தான் நோக்கமாக இருந்துச்சு. ஸோ பெருசாக டேமேஜை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஈரான் அரசாங்கம் நினைக்கல. ஸோ இதனால தான் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பயன்படுத்தாமல் சாதாரணமான ட்ரோன்ஸு, மிசைல்ஸு இந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே பயன்படுத்தினாங்க. ஸோ ஈரானுக்கு அப்போ நல்லாவே தெரியும் இது எல்லாத்தையுமே அசால்ட்டாக இஸ்ரேலும் மற்ற நட்பு நாடுகளும் சேர்ந்து முறியடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனாலுமே கூட ஈரான் அரசாங்கம் அப்போ அதைத்தான் பயன்படுத்தியிருந்தாங்க. ஆனால் இந்த முறை ஈரான் எக்காரணத்தை கொண்டும் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் சிஸ்டம் இதை தடுத்துடக்கூடாது, அமெரிக்காவும் பிரிட்டிஷ் அரசாங்கமும் இஸ்ரேலுக்கு பெரிய அளவுக்கு உதவி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபட்டா மாதிரியான ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸையுமே பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ எதுக்காக இந்த மாதிரி பேலிஸ்டிக் மிசைல்ஸை ஈரான் பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட அயன் டோம் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, உலக அளவுக்கு ஒரு பெரிய டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பாராட்டப்படக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் அயன் டோம்.
ஆனால் அந்த அயன் டோம் சிஸ்டம்னால ஹெசபுல்லா மற்றும் ஹமாஸ் மாதிரியான இயக்கத்தினருடைய சின்ன சின்ன ராக்கெட்ஸை ஈஸியாக தடுத்து நிறுத்த முடியுமே தவிர பெரிய அளவிலான மிசைல் அட்டாக் அப்படிங்கிறத அயன் டோம் சிஸ்டம்னால தடுத்து நிறுத்த முடியாது. அதுவும் நூற்றுக்கணக்கில் அனுப்புகிறாங்க அப்படிங்கும்போது வாய்ப்பே கிடையாது. ஸோ இதனால தான் இஸ்ரேல் அரசாங்கம் வெறுமன அயன் டோம் அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்காம அமெரிக்காவோட ஏரோ டிஃபென்ஸ் சிஸ்டம், டேவிட் ஸ்லிங்கர் இந்த மாதிரி மற்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸையும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நேற்று நடந்த தாக்குதலில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஏரோ டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் இஸ்ரேல் அரசாங்கம் நம்பி இருந்திருக்கிறாங்க. அயன் டோம் அப்படிங்கிறது பேலிஸ்டிக் மிசைல்ஸுக்கு எதிராக இன்எஃபெக்டிவாக தான் இருக்கும். அதுலேயும் ஃபட்டா மாதிரியான ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸுக்கு எதிராக ஏரோ டிஃபென்ஸ் சிஸ்டம்னாலையுமே தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மிசைல்ஸ் அனுப்புகிறாங்க அப்படிங்கும்போது எந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்தாலும் திணற ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் நேற்று நடந்திருக்குது. ஈரான் அரசாங்கம் கிட்டத்தட்ட 80% டார்கெட்ஸை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டாக் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இஸ்ரேல் தான் பார்த்தீங்கன்னா இன்னுமே எவ்வளோ பெரிய டேமேஜஸ் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லலை. ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு தாக்குதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தாக்குதலுங்க. காரணம் அவங்களோட ரீஜனல் இன்ஃப்ளூயன்ஸை மறுபடியும் இதன் மூலமாக இறுக்கமாக பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம கடைசியாக போட்ட வீடியோலேயே ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஈரான் கையில் இப்போ 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துறது, இல்லைனா அவங்களோட ரீஜனல் இன்ஃப்ளூயன்ஸை இழக்கிறது அப்படின்னு சொல்லி. இதற்கான காரணம் என்ன, எதனால் ஈரானுக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அந்த ஒரு வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த தாக்குதலின் மூலமாக மீண்டும் ஈரான் அவங்க இழந்த செல்வாக்கை ஓரளவுக்கு ரீகெயின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஆனால் இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா இதற்கு நாங்கள் தகுந்த பதிலடி அப்படிங்கிறத கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவும் நாங்கள் இஸ்ரேலுக்கு இதில் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுவே ஈரான் பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை இஸ்ரேல் எங்களுக்கு எகெயின்ஸ்டாக ஏதாச்சும் தாக்குதல் நடத்துனாங்கன்னா எங்களோட ரிட்டைலியேஷன் அப்படிங்கிறது இதை விட இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்கிறதுனால இப்போ மத்திய கிழக்கில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய பதற்றம் ஏற்பட்டிருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இஸ்ரேல் அரசாங்கம் ஈரானுடைய இந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்துவாங்களா? அப்படி பதில் தாக்குதல் நடத்துனாங்கன்னா அதுக்கு ஈரானுடைய ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும்? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.